நடிகைகள்ல பெண்களே கோச்சிப்பாங்கன்னு தெரியும். இடையே நான் இப்படி தூக்கி சுத்தினதுக்கு நான் 2-3 டேக் வாங்கினேன் அப்படின்னாரு அவரு. சிரமமா இத்தனைக்கும் நான் ஜிம் பாடி, ஆனா டேக் வாங்கல. டேக் வாங்கினேன் 1-2, ஆனா ஜிம் பாடிங்கிறதுனால சமாளிச்சிட்டேன் அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டு தான் அவரும் பதில் சொன்னாரு. அப்ப கூட இருந்த இந்த அம்மா, இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த கேள்வி முடிஞ்ச பிறகு இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். இந்த படத்தில் இந்த கருமுட்டையை பத்தி வச்சிருக்கீங்க, அதுல ஸ்டெராய்டு சேர்க்கறதுனால இந்த திருநம்பி திருநங்கை எல்லாம் பிறகுறாங்க வச்சிருக்கீங்க. அதுதான் அதர்ஸா இல்ல எனக்கு இவர் அதர்ஸ், எனக்கு இவர் அதர்ஸ், இவருக்கு நான் அதர்ஸ், அவருக்கு உங்களுக்கு நான் அதர்ஸ், இந்த மாதிரி இந்த அதர்ஸை மீன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்வியும் நான் கேட்டேன். படத்தை பத்தியும் கேட்டேன், படத்துல வர்ற காட்சியை பத்தியும் கேட்டேன். அது படத்துக்கு சயின்டிபிக்கான கேள்வி. இது கொஞ்சம் ஒரு ஹீரோ கிட்ட ஒரு ஜாலியான, ஏன்னா ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, போய் படத்துல ஹீரோ தூக்குறாருன்னா 4 பேர் எக்ஸ்ட்ரா வரலாம் படத்துக்கு. இதுக்காக தான் அவங்க என்ன கூப்பிடுறதே பிரஸ் மீட்டுக்கு மெயினா கேள்வி கேட்கிற நேரத்துக்கு. இதை தான் கேட்டேன். இதுல எங்க பாடி ஷேமிங் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லி யாராவது சொல்லிருந்தாங்களா? இந்த மாதிரி யாருமே சொல்றது இல்லைங்க. ஒருத்தர் ஒரு ஸ்டைல்ல கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்க தான் கூப்பிட்டாங்க. பிரஸ் மீட் வைக்கிறதே கேள்வி கேட்க தான். சார், இங்க என்ன பாலிடிக்ஸ் தான், ஹீரோ அக்கான்னு சொன்னப்போ உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் கேள்வி எப்போதுமே ஹாஸ்யமா சுவாரஸ்யமா கேட்பாங்கனால ஒட்டுமொத்த மீடியாவும் சிரிச்சாங்க. என்ன இவங்க போய் என்னை பத்தி தரக்குறைவா பேசினாங்கல்ல, ஸ்டூபிட் நான்சென்ஸ் கேள்வின்ட்டு. அங்க நீங்க பெண் விஜய் சேதுபதியான்னு கேட்டப்ப கூட இருந்த ஹீரோவே சிரிச்சாரு. அப்ப உங்களுக்கு கோவம் இல்லை. இங்க மீடியா சிரிச்சப்ப கோவம் வந்துடுச்சு. இந்த டென்ஷன்ல ஹீரோ மேல டென்ஷன் காட்ட முடியல, என் மேல காட்டியிருக்கிறாங்க. இதுதான் என் கருத்து. அப்படி இல்லைன்னா இது எல்லாமே ப்ரொமோஷனுக்காக தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் இத்தனை வருஷம் பார்த்துருக்கிறேன். நான் எனக்கு இது எல்லாமே தெரியும். ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க திருப்பி பாடி ஷேமிங்கிறது இதுல புரியல. அதை புரிய வைக்க தான் நேத்தி பிரஸ் மீட்ல ஏங்க இந்த 2 ஜோடியும் போட்டீங்க. நேத்தி பிரஸ் மீட் படம் முடிஞ்ச பிறகு அந்த பிரஸ் மீட் நடந்தது இல்லையா, அப்ப கேட்டேன், 2 பேரும் பொருத்தமே இல்லையே, இவரு இவ்வளவு ஹைட்டா இருக்காரு, இவங்க இவ்வளவு குள்ளமா இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, இப்படி பார்த்த உடனே நான் சொன்னேன், ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன்னு தெரியுதுங்களா, ஜோடி பொருத்தம் முக அளவுல இருக்கு, உயரத்துல இல்ல. ஏன் கேட்கறேன் தெரியுங்களா, அன்னைக்கு நான் என்ன தப்பா கேட்டேன்னு இந்த அம்மா, நீங்க தான் அந்த கேள்வி கேட்டீங்களான்னு அந்த அம்மா ஆரம்பிச்சது. அப்பதான் நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த கேள்வி ஏன் தெரியுமா கேட்டேன், அது பாடி ஷேமிங் இல்லைங்க. இப்ப சொன்ன பாருங்க, நீங்க உயரம் குறைவா இருக்கீங்கன்னு, இதுதாங்க பாடி ஷேமிங் அப்படின்னு. எது இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஆமா, அக்கான்னு ஹீரோ சொல்றாரு, டைரக்டர் நீ ஹீரோயினே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நீங்க உங்களை ஹீரோ தூக்கி சொருத்தினப்போ உள்ள வெயிட் என்னன்னு கேட்டது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். யார் அவரு தான், நான் ஜிம் பாடி அதனால சமாளிச்சிட்டேன் அப்படின்றாரு ஹீரோ. உங்களுக்கு வேணா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சதுனால தான் சிரிச்சாங்க அன்னைக்கு. அதுதான் அவங்களை கடுப்பேத்திட்டு.